ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை, நேரடி இணைய வழி வகுப்புகள். உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338824242. நாட்டின் வளர்ச்சியை தொடர்ந்து அதிகரிக்க மத்திய அரசு உள்கட்டமைப்பு வசதிகள், உற்பத்தி துறை மற்றும் ரயில்வே துறைகளில் பெரிய அளவில் முதலீடு செய்து வருகிறது. 2024-25 பட்ஜெட்டில் மத்திய அரசு 11 லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு மட்டும் ஒதுக்கியுள்ளது. உள்கட்டமைப்பு வசதிகளில் முதலீடு செய்வதால் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்பதால் மத்திய அரசு அதில் தனி கவனம் செலுத்துகிறது. இந்நிலையில் இந்தியாவின் 2024 நிதியாண்டின் முதல் காலாண்டு வளர்ச்சி விகிதம் 6.7% குறைந்துள்ள நிலையில் 2023 நிதியாண்டின் முதல் காலாண்டு வளர்ச்சி விகிதம் 8.2% இருந்தது. இதுவே 5 காலாண்டுகளில் பதிவான குறைந்தபட்ச வளர்ச்சியாகும். இந்திய ரிசர்வ் வங்கி 2024 நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 7.2% இருக்கும் என்று கணித்திருந்தது. குறைக்கப்பட்ட அரசாங்க செலவினங்கள் மற்றும் வெப்ப அலைகளின் பாதிப்பால் இந்த காலாண்டில் வளர்ச்சி விகிதம் குறைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போன காலாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 7.8% இருந்தது. ICRAவின் தலைமை பொருளாதார நிபுணரான அதிதி நாயர், மத்திய அரசு 35% மற்றும் மாநில அரசு 22% இந்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் முதலீடுகளை குறைத்துள்ளதாக கூறியுள்ளார். இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் தொடர்ந்து 4வது ஆண்டாக 2024 நிதியாண்டில் 7%க்கும் மேல் வளரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.